விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொங்கல் விஜய் வரதராஜன் वकलोली। आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलोली का पॉडकास्ट ये कहना है। வணக்கம் நேயர்களே, இது உங்கள் விஜய் வரதராஜின் वकलोली। ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். ஸோ ஸ்டாண்டப் காமெடி சிட் டவுன் ட்ரா பண்ணி நல்ல ரீச்சு, அதனால் நல்ல ஹிட்டு. அதனால் அடுத்து பல ஊர்களுக்கு செல்லலாம், சென்னையில் அடுத்து ஷோ பண்ணலாம்லாம் ஐடியா இருக்குது. ஸோ மிக்க ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி. இதோட முக்கியமான ஹாப்பி வந்து கீழே செல்ஃபி ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அத்தனை பேரும் வந்து வக்கலோலியோட ரசிகர்கள் என்று சொல்லும் பொழுது நான் பெருமிதம் அடைந்தேன் நண்பர்களே. அதனால் ஐம் வெரி ஹாப்பி டு த வக்கலோலி டீம் அண்ட் மை வக்கலோலி லிசனர்ஸ். அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து என்னடா பேச போகிறான் இன்றைக்கி, சரி ஃபோன் வச்சுட்டேன்னா சோலோ பாட்காஸ்ட் தான் பேச போகிறான். அனைவரும் வந்து பாட்காஸ்ட் வந்து எது கேட்குறோம், நைட்டு வந்து தூக்கம் வரல, ஸோ நைட்டு டைம் ஓட்ட தெரியல, டைம் ஓடுது, டைம் 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 என்று வரும்பொழுது நேரம் அப்படிங்கிறது மிக ஒரு கொடுமையான ஒரு விஷயம். நல்ல விஷயம். சரி, அதை பற்றி கொஞ்சம் நேரம் பேசலாம். இப்போ இன்னும் 2 நாளில் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து லூனார் நியூ இயர்னு ஒன்று வருது, சைனீஸ் நியூ இயர். ஸோ லூனார் நியூ இயர் அப்படின்னா நிலவை வைத்து அவங்க ஊரில் மாத கணக்கெலாம் பண்ணுவாங்க. ஸோ நிலாவோட கணக்கை வச்சு, அது என்னதுடா நிலாவோட கணக்கு அப்படின்னா, இஸ்லாம்லேயும் பார்த்திங்கன்னா நிலாவை வச்சு தான், அந்த பிறை வச்சு தான் அவங்களோட விழாலாம் வரும். ஸோ வந்து உலகம் வந்து எப்படி பிரியுதுன்னா, ஆரம்பத்தில் வந்து நிலவை வைத்தே நேரம் கணக்கிடப்பட்டது. இது என்ன அப்படின்னா, விவசாயத்துக்கு முன்னாடி வேட்டையாடும் சமூகமாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு சூரியன் தேவைப்படலை. அப்போது சூரியன் எப்படி வரான்னு சொல்கிறேன். அப்போ நிலாவோட கணக்கு வந்து பார்த்திங்கன்னா, நிலா மேலே ஒரு பயம், நிலா மேலே ஒரு கவிதை, நிலவு வந்து பெண் போல் அப்படின்னு எதுக்கு அதிகமாக சொல்கிறானுங்கன்னா, அந்த டைமில் வந்து பெண்களுக்கு மாதவிடாய் அந்த விஷயம் வந்து உலகத்துக்கே ஒரு பயம் தர விஷயமா இருந்துச்சு. அந்த கலாச்சாரம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பெண்ணுக்கு வந்து ரத்தம் வருது, அவள் வந்து குழந்தையும் பெற்றுக்கிறா, ரத்தமும் வருது, அவள் வந்து இயற்கையோட சார்ந்து ஒரு இதுவாக வாழ்கிறாளேங்கிற ஒரு பயம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. என்னன்னே தெரியல இதுன்னு. அப்போ அதுவும் நிலவோட அந்த ஒரு பிறையிலிருந்து முழு நிலவாக ஆகிற டைமிங்கும் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுனால நிலவை வந்து ஒரு பெண் சார்ந்து ஒரு பெண்ணாக பாவிக்கிற ஒரு கணக்கெடுப்பில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போது என்ன பண்ணாங்கன்னா, அப்போ நிலா ஃபுல் மூன் இருக்கும்போது கடல் சைடு வாழ்கிறவங்க அங்கே அந்த டைடுங்களோட எப் அண்ட் ஃப்ளோலாம் பார்த்துட்டு நிலவுக்கும் பூமிக்கும் அது ஒரு கனெக்ஷனுங்கிற ஒரு மேட்ரை புரிஞ்சதால நிலவை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த வேட்டையாட சமூகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது விவசாயம் வந்ததுக்கப்புறம் தான் சூரியன் தேவைப்படுது. திஸ் கை ஃபக்கர் இஸ் புட்டிங் அந்த எல்லோரேஸ் அந்த ஃபீல்டு ஸோ வருதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சரி சூரியனை வச்சு நாள் கணக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பயிர்கள்லாம் வளரும், இவனுங்க வந்து சோறு தின்னுப்பானுங்க. ஸோ எதுக்குற வேட்டையாடுற, நிம்மதியாக வீட்டில் உட்காந்து தின்னுன்னு வந்ததுக்கப்புறம் தான் சூரியனை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. இது உலகம் ஃபுல்லாகவே. அதுக்கப்புறம் தான் சோலார் இயர்னு வருது சூரியனை வச்சு. அதுக்கப்புறம் தான் பகல்லே வாழ ஆரம்பிக்கிறான். முந்திலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக வேட்டையாடுவான், சில் பண்ணுவான், ஃபயரை போட்டு கொளுத்துவான் நைட் டைம்ஸ். அப்போலாம் இரவு தான் வாழ்க்கையாக இருந்துடும் வேட்டையாடும் பொழுது. பகலில் வந்து குகையில் தூங்குறது தான் இருந்திருக்கணும். ஸோ சூரியனை நம்பிட்டு விவசாயம் வந்ததுனால தான் பகலை நம்பி மனிதர்கள் வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு இரவு மேலே ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. இரவு மேலே ஒரு பயமே வந்து விவசாயத்துக்கு அப்புறமா தான் இருக்கணும். அது மாதிரி வந்து ஸோ இந்த நாள் கணக்கு வந்ததுக்கப்புறம் வந்து இரவு தூங்குவதற்கும் பகல் வந்து நம்ம உணவை சேகரிக்கான இடமா மாற ஆரம்பிக்கும் போது நாள் கணக்கும் சூரியனை நம்பி இருக்கிறதா இருந்துச்சு. நம்ம ஒரு பொங்கலாக இருக்கட்டும், பொங்கல் மாதிரியே சூரியனோட வருகை, சூரியனோட மறைவுனா வின்டர் ஆரம்பிக்கிற டைமெல்லாம் வந்து இன்னும் இந்த பேகன் கல்ச்சர்ஸுமாங்க. பேகன் அப்படின்னா வந்து இந்த கிறிஸ்துவம், ஜுடாயிசம், இஸ்லாம், இந்து மதம் இதுக்கெல்லாம் முன்னாடி வெறும் இயற்கையை மட்டுமே கும்பிட்டு இருந்த கலாச்சாரங்களுக்கெல்லாம் கடவுளாக இருந்தது பார்த்திங்கன்னா, இங்கேருந்து மேலாக்கப்படுத்து வானத்தை பக்க நட்சத்திரங்களும் சூரியனும் நிலவும் வானங்கள் தான். ஸோ அங்கே இருக்கலாம் கடவுள்லாம் வாழ்கிறாங்கன்னு கதை எழுதுவாங்க. காஸ்மாஜெனி, மித்தாலஜின்னு எல்லா இண்டிஜினஸ் கல்ச்சர், இந்த காட்டுவாசிகளாக மனிதர்கள் வாழும்போது அத்தனை கலாச்சாரத்தும் பார்த்திங்கன்னா வானத்துலேருந்து கடவுள் இறங்கி வருவாங்க. ஏன்னா அது ஒன்று தான் அவங்களுக்கு விந்தை தரும் ஒரு விஷயமாகவே இருந்துச்சு. நம்மளோட சிந்து சமவெளியிலலாம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை வந்து நாள் கணக்காக வச்சு கும்பிட்ற ஒரு பழக்கம் இருக்கும். இப்போ கூட இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட அந்த அஸ்ட்ரானமி கேலண்டர் சைக்கிள் அப்படிலாம் போட்டிங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் வந்து ஒரு டைமில் வந்துட்டு ஒரு நட்சத்திரம் வந்துட்டு மறுபடியும் நட்சத்திரம் திருப்பி கண்ணுக்கு தெரிகிற அளவு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தோட குறியீடு மாதிரி. ஸோ எடுத்துக்காட்டு வந்து இப்போ கார்த்திகைன்ற அந்த பிளேடிஸ் அப்படிமானுங்க, ஒரு 6 நட்சத்திரம் ஒன்றா தெரியும். அந்த நட்சத்திரத்தோட ஆரம்பம் வந்து சிந்து சமவெளியில் வந்து ஒரு வருஷத்தோட ஆரம்பமாக இருக்கும். சரியாக தெரில, படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
ஐராவத மகாதேவன் அதெல்லாம் எழுதியிருப்பார் எப்படி கேலண்டர் சைக்கிள்லாம் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு. ஸோ ஒரு அதே நட்சத்திரம் மறுபடியும் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் ஒரு கணக்கு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து நட்சத்திரம் அந்த ஸ்டார்ஸ் இந்த நட்சத்திரத்தை வந்து சூரியன் வந்து ட்ராவல் பண்ணிட்டே வரும். அதாவது நம்ம பிளானட்டோரியம் மாதிரி அப்போது வானம் அவங்களுக்கு அதில் இருக்கிற கணக்கு போடுவாங்க. அந்த நட்சத்திரத்தெல்லாம் கோத்துக்கிட்டு அதில் ஒரு உருவம் தெரியுதும்பாங்க. இப்போ இருக்க அந்த மீனராசி மேஷராசி ஜோடியாக் எல்லாமே மக்கள் வரைந்த அந்த ஒரு டயக்ராம் தான், இந்த பிளாட் த பாயிண்ட்ஸ் மாதிரி கான்ஸ்டலேஷன்லாம். இந்த ஒரு கார்த்திகை நட்சத்திரம் வந்து 6 பெண்கள் வந்து முருகரை வளர்த்தாருங்கிறதெல்லாம் ஆதி காலத்தில் முருகன் வந்து ஒரு கடவுளாக சிந்து சமவெளியில் வந்து தமிழர்களாக இருந்தவங்க கும்பிட்டுருக்கலான்னு ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு உண்மை இருக்குது. அதனால இல்லைன்னு தான் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு நட்சத்திரம் அதே மாதிரி அதில் தான் இந்த நம்ம இண்டஸ் வேலி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மீன் நிறைய இருக்கும். மீன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு நிறைய ஷேப் இருக்கும் எல்லா காயின்லேயும். இதுக்கு அர்த்தம் புரியாமலே இருந்தாங்க என்னவா இருக்கும்னு. நிறைய பேர் வந்து உண்மையான மீனை தான் இது குறிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, ஆனால் சில காயினில் உண்மையான மீனுமே வரைஞ்சிருக்காங்க. அது நார்மல் மீன் ஷேப்பில் இருக்குது. இது நீ நின்றுக்கிட்டு இருக்கிற மீன் இது வேறு மாதிரி இருக்குது, அப்போ இதுக்கு வேறு ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு சொல்லும்போது தான் விண்மீன் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் இருக்குது. ஸோ திராவிட மொழியிலேருந்து அது குறித்து அப்புறம் பார்த்தா கரெக்டாக எத்தனை ஸ்டார் இருக்கோ அந்த கணக்கு நம்பர் தான் காயினில் பொறிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து டேட்டு சொல்கிற ஒரு கேலண்டராக கூட அந்த காயினில் இருந்திருக்கலான்னு. இவ்வளவும் ஸ்டார்ஸ்க்கும் நட்சத்திரத்துக்கும் நமக்குமான உறவு வந்து சிந்து சமவெளியிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது தான் சூரியன் வந்து ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் சம்மர் அதிகமாக இருந்து பகல் அதிகமாக இருந்து இரவு கம்மியாக இருக்கிற நேரமும், பகல் கம்மியாக இருந்து இரவு அதிகமாக இருக்கிற நேரமும் அந்த சூரியனோட ட்ராவலில் இருக்கும். அந்த நாளை வந்து பயங்கரமாக கும்பிடுவாங்க. ஸோ நீ இரவு அதிகமாச்சுன்னா மனிதனுக்கு வந்து அவனோட வாழ்க்கையோட நிலையே மாறும். ஸோ அந்த சூரியன் போயிட்டு வா திருப்பி நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்தீங்கன்னா இந்த தமுஸ் அப்படின்னு ஒரு கடவுள் ஒருத்தர் இருப்பார். இந்த சுமேரியன் கடவுள்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரும். சூரியன் வந்து கிளம்புறாருன்னு சொல்லும் போது முடியெல்லாம் அவுத்து போட்டு நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு பெண்கள் அழுவாங்களாம். அந்த தமுஸ் தான் தமுசு, தமிசி, தமிழி, தமிழ்னு நம்ம சுமேரிய கலாச்சாரத்திற்கும் தமிழ் கலாச்சாரத்துக்கும் ஒரு உறவு இருக்கலாம்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று, ஏதோ உலகம் ஃபுல்லாக ஒரே யாதும் ஒரே யாவரும் கேளீர், யார் எங்கேருந்து வந்தா என்ன. ஸோ இப்படியான உறவு வந்து கேலண்டர் வந்து மனுஷன் வந்து வானத்தை வச்சு ஒரு லவ்வில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இந்த நிலாவை பற்றி ஸோ இப்போ சைனாவில் வந்து நிலாவை வச்சு நிலாவோட வருகையை வச்சு நியூ இயர் கொண்டாடுறாங்க. இந்த நிலவு வந்து ஆதி காலத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த விச்சுகள் அப்படின்னு சொல்லப்படுற உண்மையிலே விச்சு அப்படின்னு அந்த பேப்பர் விச்செல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் இருக்கிற பேகன் ரிலிஜனை ஃபாலோ பண்ணுற கிறிஸ்துவத்துக்கு எதிராக இருந்த இயற்கையை கும்பிடுற பெண்களை தெய்வமாக கும்பிடுற அவங்க வந்து ட்ரிபிள் காடஸுமாங்க. தனியாக காடஸ் ரிலிஜன் பற்றி தனியாக ஒரு நாள் ஃபுல்லாக பேசுகிறேன். பெண் தெய்வம் எப்படி உலகம் ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க இரவு வந்து யாருக்கும் தெரியாமல் காட்டில் தனியாக உட்காந்து நெருப்பை கொளுத்தி ஆடல் பாடல் பெண்கள் கும்பிட்டு பெண்களுக்கான கடவுள் தான். இப்போ அந்த கிறிஸ்டியானிட்டி உள்ளே வந்தோன்னே இவங்கெல்லாம் பேய் விச்சு விளக்கு மாற்ற மேலே வச்சுட்டு குழந்தைய பிச்சு சாப்பிடுவாங்க. எல்லாம் ஓலெல்லாம் விட்டு அவங்களை கெட்டவங்களா. இவங்க யாருன்னா அந்த ஊரில் இருக்கிற இயற்கை செடிகள் மூலமாக மருத்துவம் பண்ணிக்கிட்டு இருந்த மருத்துவச்சிகள். நம்ம ஊர்லேயே இந்த அகனான ஊர்லேயே இந்த மருத்துவச்சி அந்த மாதிரி பேரெல்லாம் வந்துக்கிட்டு போகும். விரலியர் அது மாதிரிலாம் வரும். அப்படி இருந்தவங்க தான். ஸோ ஒரு பெரிய சயின்ஸை காலி பண்ணிட்டு விச்சுன்னு சொல்லி அவங்கள பல வருஷமாக பெர்சிக்யூஷன் பண்ணதெல்லாம் அந்த கதை தனியாக பேசுவோம் விச்சுகளை பற்றி. அவங்களுக்கு நிலவுக்குமான ஒரு சம்பந்தம் இருக்குது. அடுத்து இந்த நேரம். ஸோ இந்த டைம் வந்து இவ்வளோ முக்கியம் அப்படின்னு ஆளாளுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதிலிருந்து அப்படியே போனோம்னா ஜோடியாக் பற்றி பார்த்தோம். ஜோடியாக்னா என்னென்னா இந்த நிலவு வந்து சூரியன் வந்து ஒவ்வொரு ஸ்டார் கான்ஸ்டலேஷனும் கிராஸ் பண்ணி போகிற டைமை வந்து ஜோடியாக் அப்படிமானுங்க. அந்த அஸ்ட்ராலஜி போச்சு. இதிலிருந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேலண்டர் அப்படிங்கிறது மெதுவாக வருது. ஸோ ஆரம்ப காலத்தில் விவசாயத்தோட ஆரம்பத்தில் வந்து நாள் தேவை அப்படின்ச்சு. அதுக்கப்புறம் கடவுள் உருவாக ஆரம்பித்தான். அவனை கும்பிடணுமே. சூரியன் இருந்து ஒரு மனிதன் கடவுளாக ஆக ஆரம்பித்தான். அவன் ஃபேஸ்லேயே ஒருத்தனை எதுக்கியா மேலே ஒருத்தனை கும்பிட்டு பார்த்தா நானே கடவுள் ஆகிறேன். ஒரு ஆண் வந்து கடவுள் ஆரம்பிக்கிறான், பெண்ணு ஆக ஆரம்பிக்கிறா. அப்போ அவங்கள கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நாள் ஒன்று வச்சுப்போன்னு சொல்லிட்டு நாட்கள்லாம் வர ஆரம்பிக்குது. அதுலேருந்து கேலண்டர் வருது. நாள் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாமே வந்து ஒவ்வொரு கிரகத்துக்குமான நாள்னு கிரீக் கொண்டு வராங்க. கிரீக்கை ரோம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ரோம் மாற்றுறான். ஸோ ஒவ்வொரு இப்போ மண்டே டியூஸ்டேலாம் என்னென்னு நீங்கள் விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கு பின்னாடி ஒரு கிரகத்தோட பேர் ஒன்று இருக்கும். அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடவுள் மேலே ஒரு பாதிப்பில் வந்து வந்துச்சு. இது ஒன்று போச்சா. சரி இப்பெல்லாம் போயிட்டுருக்கு. இந்தியா வந்துக்குள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஆளுங்க வந்து வேறு லெவல். இந்த ஒரு தியான முறை, இந்த புத்தர் இவங்கெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நேரம் என்பதே பொய் அப்படின்றவாங்க. டமால் தெர் இஸ் நோ டைம் அப்படின்றவர் புத்தர். எல்லாமே மனது சார்ந்து அப்படிம்பாரு. இதில் வந்து
பயங்கரமான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இதை பற்றி பேசுகிறாருன்னா நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி. அவரை பற்றி ஒரு தனியாக பாட்காஸ்ட் போடுங்க அப்படின்னாங்க. ஆனால் இப்போது ஜேகே வந்து என்ன சொல்லும் அப்படின்னா, அதாவது பாஸ்ட் ஃப்யூச்சர் ரெண்டுமே மைண்டு. ஸோ ப்ரெசண்ட் மட்டும்தான் இருக்குது. அப்படிங்க ப்ரெசண்ட்டு நினைக்கிறதும் மைண்டு அப்படிம்பார். நராங்கோத்தா சொல்கிற அப்படின்னு உங்களுக்கு புரியும். இது ஓஷோவும் சொல்லும். ஸோ உங்களுக்கு தியானம் அந்த முறைக்கெல்லாம் போனால் நேரம் என்பதே ஒரு மாயை, எப்படிங்க டைமை வந்து மாயங்கிறதையோ மார்னிங்கு நைட்டு தான் தெளிவாக இருக்கேயா, என்னையா சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. புரியுதுப்பா, இதெல்லாம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக வேண்டியதான். பாஸ்ட்டோட பேர்டனை வந்து தூக்கி போட்டுட்டு ஃப்யூச்சரோட பேர்டனையும் வந்து மைண்டை விட்டு தூக்கி போட்டுட்டால் ப்ரெசென்ட் ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு இந்த ஞானிகள் மிஸ்டேக்லாம் சொல்லுவாங்க. தேர் இஸ் நோ டுமாரோம்பாங்க, தேர் இஸ் நோ பாஸ்ட்டும்பாங்க. ஆனால் 3 வேளை சோத்துக்கு நீ காலங்காலத்தில் எந்திரிச்சு வேலை தேடணும், ஆஃபீஸுக்கு போகணும், பண்டிகைகளை திட்டுவாங்கன்னு இருந்துச்சுன்னா இந்த எல்லாமே மாயேன்னு சொன்னால் செருப்பால் அடிப்பாங்க. அதனால் நம்ம அதையும் நம்ம எடுத்துக்க முடியாது. விஜய் வரதராஜ் ஓக்கலுளி ஓக்கலுளி ஓக்கலுளி. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் வரதராஜின் வக்கலொலி. आप है तमिल पीपल का लिसनिंग है विजय वरदराज वकलवली का पॉडकास्ट ये कहना है. ஸோ காட்டுவாசிகள்லேருந்து விவசாயிகளாக மாறினோம். அப்போ வந்து சூரியனை நம்பி வாழ்ந்தோம்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஃபியூடல் சிஸ்டம் இருந்துச்சு, ராஜா இருந்தால் இருந்துச்சு. இதிலிருந்து அப்படியே போனால் இண்டஸ்ட்ரியலைசேஷன், தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரிகள், வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன் மாறுது உலகம். அப்போது மனிதன் வந்து ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ளே வரான். மிஷின் ஒன்று வருது, ப்ராடக்ட்னு ஒன்று வருது, கமாடிட்டின்னு ஒன்று வருது. ஸோ இங்கே வந்து வரும்போது எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்று வரும். ஒரு பொருள் செய்கிறோம், உற்பத்தி பொருள், லாபம், முதலாளின்னு சொல்லி கம்யூனிசத்துக்கு முன்னாடி அந்த வரவேண்டிக்கான தேவை வந்து மக்கள் அதிகமாக வேலை செய்யும் போது தான் எங்கெல்ஸோ மார்க்ஸோ, எங்கெல்ஸ் அப்பா வந்து பெரிய பணக்காரர், அவர் மில் ஓனரு, அவர் பையன் வந்து அவங்க ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறாங்களே பார்த்து என்ன நடக்குதுங்கன்னு ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லும் போது இந்த பக்கம் மார்க்ஸ் தனியாக அவருக்கான ஒரு அறிவியல் எழுதிக்கிட்டு இருக்காரு. எங்கேயோ இடிக்குது. அப்புறம் பார்க்கும்போது தான் உபரி விலை, உபரி உழைப்பு எல்லாம் பண்ணும்போது தான் டபக்குன்னு வருது ஒரு விஷயம் வருது, நேரம். ஸோ நேரம் வந்து ஒரு பொருள், கமாடிட்டி அப்படின்னு வருது. என்ன சொல்கிறீங்க? ஸோ இவ்வளவு நேரம் ஒரு மனிதன் உழைக்கிறான், அந்த உழைப்புக்கான விலை அப்படின்லாம் சொல்லி நம்ம வேலை செய்கிற நேரமே வந்து காசாக மாறுதுங்கிறத மார்க்ஸ் விளக்குறாரு, எங்கெல்ஸ் விளக்குறாங்க. இவங்க ஏமாத்துறாங்க முதலாளிங்க. ஸோ உங்களோட உழைப்புக்கு போகிற நேரம், அந்த செலவு, உங்கள் உடம்புலேருந்து வெளியே வர எனர்ஜி வரைக்கும் காசாக மாறுது இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்ததுக்கப்புறம். அப்போ தான் எக்ஸ்ப்ளாய்டேஷனுங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் புரியும் போது தான் தொழிலாளர்களே உஷாராக முழிச்சிக்கிங்கன்னு மார்க்ஸ் சொல்கிறாப்புல. ஸோ இதில் வந்து கம்யூனிசத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நேரமே வந்து எப்படி காசாக மாறுதுங்கிறது தான். ஸோ அப்போது தான் ஆரம்பிக்குது ஒரு உழைப்பாளி இவ்வளவு நேரம் தான் உழைக்கணும் அப்படின்லாம் நம்ம சட்டம் கொண்டு வரணும்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம சண்டே லீவு, இந்த மேட்டர்னிட்டிக்கு லீவு, ஃபங்க்ஷனுக்கு லீவு, இப்படியெல்லாம் இன்றைக்கி நம்ம நார்மலாக இருக்கிறது தான் ஒரு காலத்தில் போராடி வாங்கினது மட்டுமே. சண்டே லீவுங்கிறதே போராட்டம் வாங்கி வாங்கினது. உம்மால 8 நாள் வேலை செய்ய முடியாது, 7 நாள் உம்மால ஓத்துருவான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு தான் சரி போ ஒரு நாள் உனக்காக அப்படின்லாம் கொண்டாந்தானுங்க. ஸோ ஒரு உழைப்பாளி இவ்வளவு நேரம் ஒரு பொருள் மேலே உழைப்பை செலுத்துகிறான். ஸோ அதுக்கான வருமானம்னா டைம் எப்படி காசாக மாறுதுங்கிறது பார்க்கவே நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இது ஒன்று நடந்துச்சு அங்கேருந்து. அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து நம்ம கலைக்குள்ளே போகலாம். கலைஞர்களுக்கு வந்து டைம் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன அது நம்மளை மீறி ஒன்று போயிட்டே இருக்குது, யாருக்கோ தெரியாமல் பிறந்தோம், யாருக்கோ தெரியாமல் சாக போகிறோம், நடுவில் டைம் ஒன்று ஓடுது, எங்கேயோ இடிக்குதேன்னு சொல்லி ஒரு போராட்ட நிலையில் இருந்தோம். கலைஞர்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். அப்போ தான் முதல் முறையாக பெயிண்டிங் வருது. அது வந்து குகை பெயிண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா குகை காலத்துலேருந்தே வரையிறானுங்க மனிதர்கள். இந்த பெயிண்டிங்கில் என்ன நடக்குதுன்னா த ஃப்ரீசிங் ஆஃப் டைம்னு ஒன்று வருது. ஐ கேன் ஃப்ரீஸ் த டைம் ஃபக்கர் அப்படின்றாங்க. நீங்கள் உங்கள் முன்னாடி நடக்கிற ஒரு விஷயத்தோட ஒரு நொடியை மட்டும் என்னால் கவனம் பண்ணி அதை ஃப்ரீஸ் ஆக்கி ஒரு கேன்வாஸில் கொண்டு வர முடியும்னு பெயிண்டிங் வருது. இந்த பெயிண்டிங் வந்து பெர்ஸ்பெக்டிவ் கண்டுபிடிக்கிறாங்க, அது பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஃபோட்டோகிராஃபி வருது. ஃபோட்டோகிராஃபி வாவ், பெயிண்டிங் வேணாம், நிஜத்தையே நான் காட்டுறேன், எதுக்கு வரைஞ்சிக்கிட்டுன்னு சொல்லி ஃபோட்டோகிராஃபி வருது. அது ஒரு ஃப்ரீசிங் ஆஃப் டைம் தான். இதில் மை பிரிட்ஜ்னு ஒரு ஆள், MUY பிரிட்ஜ் ஒரு ஆள், அவர் வந்து சரி என்ன பண்ணுறாரு, ஒரு ஆசை,
இந்த குதிரை வந்து ஓடும் போதெல்லாம் அந்த காலத்தில் தான் 4 காலுமே ஏரில் இருக்கிற மாதிரியே வரைவாங்க. டவுட்டு, உண்மையிலே குதிரை ஒரு செகண்டில் அது ஓடும்போது அது கால் எங்கே இருக்கும், அந்த மாதிரிலாம் கேள்விகள்லாம் வந்துகிட்டு இருக்கும். சும்மா பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு கேமரா வச்சுக்கிட்டு வேகமாக ஃபோட்டோ எடுக்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு குதிரையை ஓட விட்டு எடுக்கிற கடை ஒரே ஃபோட்டோவை. அந்த ஒரே ஃபோட்டோவை எடுத்து பார்க்கும்போது தான் குதிரை 2 காலை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கு, ஒரு காலை தூக்குது. ஸோ 4 காலுமே சேம் டைமில் வேலை செய்யாதுங்கிற சயின்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஏய் குமால் நிப்பாட்டு அப்படிங்கிறது. பார்த்தா ஒரு ஃப்ரேம்லேயும் குதிரை வேறு போஸ்ட்டில் இருக்குது. இந்த எல்லா ஃபோட்டோவையும் ஒன்றா ஓடுறா அப்படின்னா குதிரை ஓடுற ஒரு அறிவியல் நடக்குது. என்னடா அதுன்னா அதுதான் சினிமாவோட ஆரம்பம். மைபிரிட்ஜ் வந்து விபத்தின் முறையில் அதுக்கப்புறம் ஒரு ஆளை ஓட விடுறாரு. ஒவ்வொரு செகண்டும் ஒரு ஆளோட உடம்பு, அதாவது அறிவியலாக தான் சினிமா ஆரம்பிக்குது, மெடிக்கல் ஃபீல்டுக்காக தான் ஆரம்பிக்குது. ஒவ்வொரு நொடியும் உடம்பு எந்தெந்த சதிகள் வேலை செய்யுதுன்னு ஃப்ரேம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவெல்லாம் ஓட விடும் போது ஏதோ ஒன்று நடக்குது இடம்னு பார்க்கும்போது சினிமா வருது. ஸோ இங்கேருந்து தான் மைபிரிட்ஜுங்கிற பேர்லாம் உங்களுக்கு சினிமா வரலாறுல வந்து கம்மியாக தான் பேசும். இங்கேருந்து வந்ததுக்கப்புறம் தான் அந்த வந்து சினிமோட்டோகிராஃப் கேமரா மிஷின்லாம் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஜார்ஜ் மெர்லேஸ், அவங்க முன்னாடி ஒரு பிரதர்ஸ் ஒருத்தங்க பேர் தெரில, அவங்கெல்லாம் கேமரா கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீஸ் ஆன டைமை வந்து ஒரு கண்டெயின் பண்ணுறேன் இவ்வளோ நேரத்துக்கு. ஏன்னா முறை படம் வந்து ஒரு ட்ரெயின் ஓடி வரதை மட்டும் கேமரா எடுத்தாங்க. அதை எடுத்து தேட்டரில் போட்டோன்னா ஜனங்களாம் உண்மையிலே ட்ரெயின் அவங்க மேலே மோத வருதுன்னு பயந்துக்கிட்டு ஓடிட்டாங்களாம். ஏன்னா அந்த பெர்ஸ்பெக்டிவ் அவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல உள்ளே ஒன்று நடக்குதுங்கிறத. ஸோ சினிமாவோட கண்டுபிடிப்பே வந்து நேரம் மேலே ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது தான் நமக்கு வந்திருக்கு. டைமை வந்து கண்டெயின் பண்ணலாம். ஸோ இந்த டைமை பற்றி சினிமாவில் அதிகமாக ஆராய்ச்சி பண்ண டைம் மிஷின்லாம் வந்தாலுமே டைமை பற்றி சினிமாக்கான அழகான ஒரு விளக்க உரையை தந்தது யாருன்னா ரஷ்ய இயக்குனர் ஆண்ட்ரே டர்கோஸ்கி படம்லாம் பாருங்கள். ரஷ்ய அரசாங்கத்தோட சண்டை போட்டு கலைப்படைப்பு அதிகமாக எடுத்தது. த ஸ்டாக்கர், த மிரர், இவான்ஸ் சைல்ட்ஹுட்னு ஒரு மாதிரி ஒரு கவிதை சார்ந்து ஒரு இயக்குனர். அவர் என்ன சொல்லுவார்னா, சினிமா இஸ் த ஸ்கல்ப்டிங் இன் டைம் அப்படிம்பார். மொசைக் ஆஃப் டைம் சினிமா. அதாவது நேரத்தை செதுக்குதல் சினிமாவில் மட்டும்தான் முடியும். ஒரு நேரத்தை வந்து கண்டெயின் பண்ணி அதை வந்து என்னால் வந்து நேரத்தோட விளையாட முடியும், அதுதான் சினிமா அப்படிம்பார். இந்த எடுத்துக்காட்டை தூக்கி திருப்பி வச்சிங்கன்னா சர்கே ஐசன்ஸ்டைன், ரஷ்ய இயக்குனர், எடிட்டிங்கோட பிதாமகர், அவர்கிட்ட சொல்லலாம். டைமை வந்து நான் எந்த பக்கம் டைமோட விளையாடக்கூடிய விஷயங்கள் தான் எடிட்டிங்கோட ஒரு இதும்பார். எடுத்துக்காட்டு வந்து எப்படின்னா, இப்போ நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு என்னடா ஆச்சுன்னு என் ஃப்ரெண்டு கேட்குறான். நேற்று என்ன ஆச்சுங்கிறத எடிட்டிங்கில் என்னால் சினிமாவில் சொல்ல முடியும். ஸோ ஐ கேன் கோ பேக் டு டைம், இன்னொரு டைமோட பேக்கேஜ் எடுத்து எனக்கு பக்கத்து ஃப்ரேமில் வச்சு இங்கே பாருங்கள் அப்படின்னு. ஸோ பாஸ்ட்டு ப்ரெசென்ட் ஃப்யூச்சரில் எந்த பக்கம் வேணால் எப்படி வேணால் வந்துட்டு போகலாம். இதுதான் எடிட்டிங்கில் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ரஷ்ய அறிஞர்கள் தான் நிறைய ஆராய்ச்சி பண்ணாங்க சினிமாவில். இதை தான் இன்றைக்கி நம்ம நோலனில் இருக்கிற டெனண்ட் வரைக்கும் கதை ஃப்ரண்ட்டில் போகும், எல்லோரும் பேக்கில் போகணும் வரைக்கும் விளையாட முடியுங்கிற ஃபார்மேட் சினிமாவில் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. கதையில் பண்ணலாம், லிட்ரேச்சரில் பண்ணலாம். ஆனால் சினிமாவோட உங்களுக்கு நேரடி அனுபவம் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி மாறுபடும். இதில் நீங்கள் நம்ம பேசுகிற ஃப்ளாஷ்பேக் அப்படிங்கிற மேட்டர்லாம் ஷேக்ஸ்பியர் வந்து அதிகமாக கொண்டு வரார் இலக்கியத்தில். அப்போல்லாம் என்ன ஆகும்னா, ஒரு கதை சொன்னாங்கன்னா அது கதையாக போகும், அதை பாஸ்ட்டுக்கு போயிட்டு வரலாங்கிற மேட்டர்லாம் ஷேக்ஸ்பியர் நிறைய கொண்டு வராரும்பாங்க. ஸோ சினிமாவில் வந்து எடிட்டிங் அதிகமாக வந்ததுக்கப்புறம் நேரத்தை வந்து வேகமாக பரபரன்னு கொண்டு வரலாம் அப்படின்னு வரும்போது ஜனங்களை ஒரு பதட்டத்திலே வச்சுக்கலாம் அப்படின்லாம் ஒரு அமெரிக்க ஹாலிவுட்டோட ஒரு திரைக்கதை வடிவம்லாம் வருது. ஒரு ஹீரோனா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும், ஒரு பிரச்சனை இருக்கணும். இதே இது வந்து ரால் ரூயி அப்படின்னு ஒரு சில்லியன் டைரக்டர் இருப்பார், மேஜிக்கல் ரியலிசம், சர்ரியலிசம் டைரக்டர். அவர் சொல்லுவார், அமெரிக்காவோட திரைக்கதை அமைப்பு தான் உலக சினிமாவோட. மனிதர்கள்னால் ஒரு பிரச்சனை இருக்கணும், அது கான்ஃப்ளிக்ட் ஆகணுங்கிற ஒரு மாதிரி ஒரு சுயநலம் பிடிச்ச ஒரு கதையாக இருக்குது அப்படிலாம் சொன்னால் நம்ம ஆட்ஃபில்லாம் பார்த்தா நமக்கு தூக்கம் வருதுங்கிறது அவருக்கும் புரியலன்னு தெரியல. இது போகும்போது தான் நேரத்தோட பரபரப்பை வந்து மீட்டெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ சினிமா அப்படின்னு வருது. இந்த லாவ் டியாஸ்னால் ஒருத்தர் இருப்பார், LAVDIAZ. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் 4 மணி நேரம் போகும். சும்மா உட்காந்து செவுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க 10 நிமிஷம்லாம். நானே ஃபெஸ்டிவல் போய் தான் ஒரு படம் வந்துச்சு, ஒரு ட்ரெயின் 3 ட்ரெயின் ஓடிடும் ஒரு 15 நிமிஷம். அந்த அம்மா செவுத்து ஒத்து பார்த்துட்டே இருக்கும். ஃபெஸ்டிவல் படம் வந்தவங்களே கத்த ஆரம்பிச்சையோ என்னடா இதுன்னு. அப்புறம் அந்த இன்டர்வியூலாம் படித்தா நீ கடுப்பாகணும் தான் நான் படமே எடுக்கிறேன் அப்படிங்கிறான். இவங்களுக்குலாம் எங்கே இருந்தெல்லாம் பட்ஜெட் கிடைக்குதுன்னு தெரியல. ஸோ நேரத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க அப்படின்னு ஒரு அமைப்பும் வந்து சினிமாவில் வந்து வருது. அந்த நேரத்தோட படபடப்பை அமைதியாக்குற விஷயம்லாம் நடக்கும்.
அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பழைய படம்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா பென்ஹர் 10 கமிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷத்துக்கு பிளாக் ஸ்க்ரீனில் மியூசிக் மட்டும் வரும். அது எதுக்குன்னா தேட்டருக்குள்ளே வந்த உடனே எல்லாம் அமைதியாக உட்காரு, முதல்ல பதட்டமாகாத கதை ஆரம்பிக்க போகுதுங்கிற டென்ஷனை குறைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் படம் போடுவாங்க. அந்த மியூசிக் போடும்போது எல்லாரும் சீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கான டைம் ஒரு 3 நிமிஷமாவது விடுவான். இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி கியூப்ரிக் வந்து ஸ்பேஸ் ஒடிசியில் பண்ணியிருக்கும். ஒரு நிமிஷம் வந்து பெரிய மியூசிக் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். என்னையா அப்படின்னா, இது வேறு எல்லாம் கப்சிப்புன்னு தேட்டரில் அமைதியாக்கணுங்கிறதுக்காக நான் அவ்வளோ மெதுவாக ஒரு சீன் வச்சுருந்தேன், ரொம்ப வெறும் எம்டி ஸ்க்ரீனில் வந்து மியூசிக் மட்டும் ஓடுற மாதிரி வச்சுருந்தேன் அப்படிங்கும். அண்ட்ரே டர்கோஸ்கியோட ஸ்டாக்கர்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு 15 நிமிஷம் சும்மா ஒரு 3 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ளே போகும். அந்த காட்சி எதுக்கு வச்சிங்கன்னு கேட்டாங்க. இல்லை எவனா என் படம் தெரியாமல் மாற்றிக்கிட்டு எவனா உள்ளே வந்திருப்பான், அவன் அந்த சீனில் போர்டுக்கு வெளியே போயிடுவான், அவனுக்காக தான் வச்சேன், அதுக்கப்புறம் தான் கதையை ஆரம்பிக்கும் அப்படிமா. இது எல்லாமே வந்து டைமை வந்து தெளிவாக, இது என் படம், நேரம் வந்து மெதுவாக தான் இருக்கும், ஸ்லோவாக தான் இருக்கும், பார்க்கக்கூடியவர்கள் பாருங்கள் அப்படின்னு டிப்ரெஷன் சேனல் மாதிரி கலை அமைப்பில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. சரி, சினிமா போச்சு, நம்ம ஊர் சினிமாவுக்கு வருவோம். நம்ம ஊர் சினிமா டைமை வந்து அதிகமாக நிறைய பண்ணி, தமிழ் சினிமாவில் வந்து அது நிறைய அதுக்குள்ளே போக மாட்டாங்க, அதிகபட்சம் ஃப்ளாஷ்பேக் இருக்கும். டைமை வச்சு விளாண்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12Bன்னு ஒரு படம், அப்புறம் வாட்ச் மெக்கானிக் நம்ம அவரோட படம். ஸோ 12B படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஒரு பையன் ஏறினா வாழ்க்கை என்ன ஆகுது, ஏறலைன்னா என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கதை வரும். அது நிறைய சொல்லுவாங்க. இது வந்து அந்த படம் இந்த படம்லாம் இருந்துட்டு போகுது, நல்ல ஒரு கதை அது. இது வந்து நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் ஃபிசிக்ஸில் இதெல்லாம் வரும். அதாவது இந்த பேரலல் வேர்ல்டு அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே இது வந்து கை வைக்கும். என்ன அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேட் சூப்பர் டீலக்ஸ் கணக்கில் அதில் வரும். ஒரு ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா அந்த மொமெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டுக்கான 2 ஆப்ஷன் இருக்குது. அது எந்த பக்கம் போகுங்கிறது ஈவெண்ட் நடக்கும்போது தான் தெரியும் அப்படிம்பாங்க. புண்டா மாதிரி பேச சொல்கிறது புரியுது. எக்ஸாம்பிள், இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேட்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்கும். ஒரு டப்பா வச்சுக்கிறீங்க, டப்பாக்குள்ளே ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் ஒன்று இருக்குது க்ளோஸ் பண்ணி, அதுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. அந்த டப்பாக்குள்ள ஒரு பூனையை போட்டுடுறீங்க. பூனை அந்த மிஷினை தெரியாமல் அமுக்குனா அந்த எலமெண்ட் வெளியே வந்துடும், பூனை செத்துரும். இதுதான் கணக்கு. டப்பாவை மூட்டிங்க, உள்ளே நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. இப்போ வெளியே நீங்கள் ரீடிங் மாதிரி சயின்டிஸ்ட் மாதிரி நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, பூனை செத்துச்சா இல்லையான்னு. உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. டப்பாவை திறந்து பார்த்தா மட்டும்தான் பூனை உயிரோடு இருக்கா இல்லை தெரியாமல் அந்த பட்டனை அமுக்கி செத்து போச்சான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ திறக்கிற வரைக்கும் உங்களுக்கான ஆப்ஷன் என்ன, பூனை போத் அலைவ் அண்ட் டெட் அப்படின்றான். 2மே அந்த மொமெண்ட்டில் இருக்குன்றான். இதுதான் சயின்ஸோட ஒரு பேரடாக்ஸ். இங்கே தான் கடவுள் வந்து உங்கள் அம்மாவில் நான் யாரும் தெரியுதா அப்படிமா. நீங்கள் டப்பாவை திறந்து அந்த ஈவெண்ட்டை நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களுக்கான ரீடிங் வந்து போத் ஒன்று செத்துருக்கலாம் இல்லை பொழைச்சிருக்கலாம். அப்போ 2மே இருக்கிற வாய்ப்பு இருக்கிற ஒரு ஸ்டேட் இருக்கான்னு சொல்லும் போது தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் வந்து சயின்ஸை பயமுறுத்துது. இங்கே தான் வந்து கடைசியில் அவங்க புத்திசம், புத்த மதம் எல்லாமே மைண்டுங்கிற காமெடிக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கேட்டை தான் தூக்கி சூப்பர் டீலக்ஸில் டிஷர்ட்டில் வச்சுருந்தாரு. பூனை ஒன்று இருக்கும், அந்த பையனுக்கு அது உந்தளவு உண்மைன்னு தெரியல. ஸோ இதே 12Bயும் அதே தான். அவன் பஸ்ஸில் ஏறி இருந்தால் ஒரு வாழ்க்கை, ஏறலைனா இன்னொரு வாழ்க்கை. ஆனால் நிஜ வாழ்க்கையில் தான் ஒரு ஈவெண்ட்டு தான் நடக்கும். ஒரு 2 ஈவெண்ட்டு நடந்திருந்தால் என்ன இருக்குங்கும் போது பேரலல் வேர்ல்டு அப்படின்னு வரும்போது தான் சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உம்மால செம்ம ஐடியாவே இருக்குது. இந்த பேரலல் வேர்ல்டை பற்றிலாம் அதிகமாக குவாண்டம் ஃபிசிக்ஸில் அதிகமாக ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன் ஒரு இருப்பார், ஃபிசிசிஸ்ட். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பேரலல் வேர்ல்டை பற்றி. நம்ம கலாட்டாக ஒரு நிறைய சொல்லுவார் அதை பற்றிலாம். ஸோ சயின்ஸ் ஆர்டிஸ்ட்டுகளுக்குலாம் இது செம்மையாக இருந்துச்சு கதை. 2 வேர்ல்டு நடக்கும். இதே மேட்ரு வந்து இன்னும் கொஞ்சம் காமெடி. மேட்ரிக்ஸ் படம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும், உங்களுக்கு தெரியும். நிஜ வேர்ல்டு ஒன்று இருக்கும், ஃபேக் வேர்ல்டு ஒன்று இருக்கும், ஹீரோ மாட்டிக்கிட்டு மொழிப்பாங்கிற மாதிரி தான். பேரலல் வேர்ல்டில் வந்து ரெண்டுத்துக்கான சாத்தியமும் இருந்தால் எப்படி இருக்குங்கிறது தான் நம்மளோட 12B. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாட்ச் மெக்கானிக் படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 24. அப்போ தான் நமக்கு கிடைக்கிது இந்த டைம் மிஷின் அப்படிங்கிற ஒரு இது மேலே ஏன் உலகம் ஃபுல்லாக ஒரு ஃபெட்டிஷ் இருக்குது, உண்மையில டைமுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கும். வெளிநாட்டில் வந்து டைம் மிஷின் நம்ம H.G. வெல்ஸ்னு மிகப்பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் ரைட்டர், வார் ஆஃப் த வேர்ல்ட்ஸ்லாம் எழுதினவர், அவர் எடுத்திருப்பார். அங்கேருந்து ஆரம்பிது ஒரு மிஷின் வழியாக டைமுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போக முடியுமா. பேக் டு த ஃபியூச்சர்னு மிகப்பெரிய படம், ஜாலியான ஜோக் படம். ஒரு தாத்தா சயின்டிஸ்ட் வந்து கூட்டின்னு போகிற ஒரு பேரனா, வா போகலாம் டைம் ட்ராவல் பண்ணலாம் கூப்பிட்டு போவார். டைம் ட்ராவல்னால் என்ன, என்னோடய ப்ரெசண்ட்லேருந்து பாஸ்ட்டுக்கோ ஃப்யூச்சருக்கோ என்னால் மூவ் பண்ண முடியும், உண்மையிலே சாத்தியமில்லை அப்படி என்று மதம் சொல்கிறது, மெசிசிசம் சொல்கிறது. ஓஷோவோ புத்தோ மொத்தம் டைமே இல்லைங்கிற அப்புறம் ட்ராவல் பண்ண முடியுமா அப்படிங்கிற. ஆனால் அறிவியலுக்கு வந்து இதை வந்து காட்டலாம். ஏன்னா உங்களுக்கு எழுத்துலையும் சினிமாவில் அதுக்கான சாத்தியம் இருக்கனால டைம் ட்ராவல்லாம் பயங்கரமாக போயிடலாம், ஜாலியாக. நம்ம அவ்வளோ படம் வந்துருக்கு டைம் ட்ராவலை பற்றிலாம். ப்ரைமர்னு ஒரு படம் இருக்குது பாருங்கள், ப்ரைமர்னு சொல்லிட்டு செம்ம படம். ஒரு அவங்க ஊரில் இருக்கிற உண்மையான சயின்டிஸ்ட்டுங்க எடுத்த படம். டேரக்டரை வந்து ரொம்பனே காசு போட்டு படம் ஃபுல்லாகவே டெக்னிக்கல் டேர்மாக தான் படம். உனக்கு புரியல கணக்கே இல்லை. டைம் ட்ராவல் ட்ரை பண்ணி ஒரு ரூம்குள்ளே மாட்டிப்பானுங்க மாதிரி ஒரு கதை ஒன்று இருக்கும். அது பாருங்கள் ப்ரைமர்.
அது எப்படின்னா வெறும் ஃபிக்ஷனாக இல்லாமல் உண்மையிலே சயின்டிஃபிக் டேர்மோட வர்ற ஒரு படம் அது ஒன்று பாருங்கள். அதுக்கப்புறம் நிறைய படம் உங்களுக்கு இந்த டைம் மிஷின் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை. ஆனால் உண்மையிலே போக முடியுமா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது, குவாண்டம் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீனே குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி பயப்படும். ஏன்னா அவரையே போட்ட ஒரு கொள்கை அது. ஒரு ஸ்டேட்டு வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது லைட் இஸ் போத் பார்ட்டிக்கல் அண்ட் வேவ் அப்படின்னு இவர் பைபிளில் சொன்னார் ஐன்ஸ்டீன். அதுக்கு தான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. குவாண்டம் ஃபிசிக்ஸில் வந்து அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட், அதாவது திருப்பி ஏன் இவ்வளோ குழப்பறேன்னா இந்த விஷயமே தெளிவாக ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது. டைம் அப்படிங்கிறது நம்ம மைண்டை பொறுத்து தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை வந்து வைரமுத்துவும் ஐன்ஸ்டீனும் சொல்லியிருப்பாங்க. ஸோ உன்னுடைய காதலியை பார்க்க போனால் 5 நிமிடமும் 5 மணி நேரமாக இருக்கும் அந்த காத்திருப்பு அப்படிம்பாங்க. உன் மைண்டை பொறுத்து தான் ஒரு டைம் அப்படிம்பாங்க. ஸோ டைமுங்கிறதே வந்து ஒரு இல்லூஷன்னு சொல்லும் போது பாஸ்ட் பர்சனுக்குள்ளே போக முடியாதேங்கிறது தான் சயின்ஸும் சொல்லுது. நிஜம். ஆனால் ஃபிக்ஷன் ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு ஜாலியான மேட்டனால கச்ச கச்ச எழுதிட்டு போகிறாங்க. நான் திணறலாம் இது பண்ணேன்னா நான் எதுவுமே ரெடி பண்ணி சொல்கிறதில்ல, எழுதி வச்சுட்டு மனசில் இருக்கிறது அப்படியே நான் பேசுகிறேன். அதனால் இந்த கொடப்பிடிக்கலாம் இருக்கும். அது நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிங்க உங்களுக்கு ரசிகர்களே. இங்கேருந்து அடுத்து பார்த்தா இந்த ஆதி காலத்தில் நேரத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய கோயில்கள்லாம் கட்டியிருந்தாங்க. இந்த ஸ்டோன் ஹெட்ஜுன்னு ஒன்று இருக்குது தெரியுமா இங்கிலாண்டில். இந்த 1901 சிவன் சிலை வந்து ஷேடோவாக வருமே அந்த இடம் ஸ்டோன் ஹெட்ஜோட அந்த ஒரு சாம்பிள் தான் அது எல்லாமே வந்து சூரியன் வந்து இந்த நேரத்தில் ஷேடோவாக வருவார்னு சூரியனை வந்து கும்பிடுற ஒரு ஆஸ்ட்ரானமி கிளாக்குன்றானுங்க. அந்த ஊருக்கே ஒரு கிளாக்கு மாதிரி அந்த டைமில் வந்து கட்டுவாங்களாம். சூரியனையும் நிலாவையும் வந்து கொண்டாடுற ஒரு கோயில்கள் மாதிரி. இந்த மாயன் சிவிலைசேஷன்லாம் வந்து சூரியனை நிலாவெல்லாம் ஒரு கும்பிடுற ஒரு கல்ச்சரை தான் இருந்திருக்கானுங்க. இதில் வந்து பார்த்தா இசைக்கு போவோம் அடுத்து. இந்த இசை வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உலகத்தின் ஆதி தொட்டிலான ஆப்பிரிக்க காடுகளில் இந்த இசை ஆரம்பிக்குது. இசையில் வந்து அவங்க ஊரில் வந்து ட்ரம்ஸ் அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லாக ஆரம்பகால இசைக்கருவி. என்னென்னா வேட்டையாடு சமூகம் வந்து அந்த கொன்ன மிருகத்தோட தோள்கள்லேருந்து ட்ரம்முகள் பண்ணுறதை ஆரம்பித்தாங்க. இரவு நேரத்தில் வந்து ட்ரம்மு தான் உங்களுக்கு மெசேஜ் மாதிரி டிக்கு 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 டிக்குன்னு அடித்தாங்கன்னா அதுதான் காற்றுல வேகமாக போய் அடுத்த ஊருக்கான மெசேஜை சொல்லும். அது இப்போ கூட வந்து இந்த பஞ்சாயத்து படத்தில் வரும்ல, அதாவது நான் ஊருக்கு சொல்கிறத நான் டிக்கு 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 டிக்கும் பாருங்க, ஒரு கிட்டார் வச்சுக்க வேண்டியதானே. ஸோ ட்ரம்முகள் ஒரு புக்கில் வந்து படித்தேன். ட்ரம்மு வழியாக பேசிக்கிற ஆப்பிரிக்க கிராமங்கள்லாம் இருப்பாங்களாம். ட்ரம்மோட பீட்டுகளோட தாளத்தட்டு மாறும்போது ஒவ்வொரு பீட்டுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. அந்த அளவுக்குலாம் வந்து இருக்குது. அந்த ட்ரம்மோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்மோட ஆதி சோர்ஸ் எங்கே பார்த்தா நம்மளோட ஹார்ட் பீட்டோட ரிதமில் தான் வருதுன்றாங்க. லேப்டாப் 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 லேப்டாப்னு இதே லேப்டாப்போட ஃபார்மில் தான் ஹிப்ஹாப்போட அத்தனை பாட்டும் இருக்கும். இதே கொஞ்சம் ஸ்லோவான லேப்டாப் சிக்கனா பாப் மாதிரி ரெகே பாடலாம் பாடலாம். ஏன்னா ஒரு வீடு அடிச்சுட்டு ஹார்ட் பீட் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிருங்கிற ஒரு அறிவியல். அதுக்கேற்ற மாதிரி ஸோ ஹார்ட் பீட்டோட ரிதம் தான் ட்ரம்முகளுக்கான ஆரம்பம். இங்கேயும் நேரம்ங்கிறது ஒன்று வருது. இந்த நேரம் வந்து எப்படி டெக்னாலஜியை வந்து மாற்றுதுன்னா ஆரம்பத்தில் அனைத்து மக்களையும் ஒன்றாக கூடி இணைக்கும் ஒரு சமூக நிகழ்வாக தான் இசை இருந்துக்கிட்டே இருக்கும்போது டெக்னாலஜி வருது. ஆரம்பத்தில் லைவ் தான் இருக்கும், நேரில் உட்காந்து பாடுவாங்க, பேசுவாங்க, கதை சொல்லுவாங்க. ஹோமரோ ஒடிசோ எல்லாமே பாடல்களாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜி வந்து என்ன வருதுன்னா யூ கேன் ரெக்கார்ட் த ஆடியோ அப்படின்னு வருது. நம்ம எடிசன் கொண்டு வராப்பில், ஃபோனோகிராஃபாக கொண்டு வராப்பில் நீங்கள் வந்து உங்கள் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆடியோவில் எந்த அளவுக்கு எந்த நேரத்துக்கு ரெக்கார்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பாடலோட அமைப்பே மாறிச்சும்பாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக்கல் மியூசிக்லாம் இங்கிலீஷ்லேருந்து போனீங்கன்னா அவங்க பீத்தோவன் சிம்பனியை 1 மணி நேரம் வாசிப்பாங்க. இப்போ யூடியூப்பில் இருக்குது. ஸோ இசைத்தட்டுன்னு வினைல் ரெக்கார்டுன்னு வரும்போது 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஓடுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பெஸ்ட்டு பீஸை மட்டும் கட் பண்ணி பாட்டாக போகிற சமூகமாக மாறிட்டு இருந்துச்சு. இவ்வளோ நேரம்லாம் வேணாம் குட்டியாக்குங்கன்னு. இதே அரசியல் தான் நம்ம ஊரில் வரும்பொழுதுனா 20 நிமிஷம் பாடிக்கிட்டுக்கெல்லாம் குட்டியாக 4 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு சுருக்குறாங்க. இந்த கால அமைப்பு வந்து வினைல் ரெக்கார்டோட டெக்னாலஜி கம்மியாகும் போது தான் சினிமாலே பாட்டு 5 நிமிஷத்துக்குலாம் வர ஆரம்பிக்குது. இந்த வினைல் ரெக்கார்டில் வந்து பாடுறது தவறு அப்படின்னு கர்நாடிக் இசையில் வந்து ஒரு விஷயம் இருந்ததுனால தான் எம்எஸ் சுப்புலட்சுமியோ தியாகராஜ பாகவதரோ அவங்க சைட்லேருந்து இல்லாத நம்ம ஆளுங்களாம் வந்து பாடல்களுக்குள்ளே வந்து சினிமாக்குள்ளே போடுறதுக்கும் ஒரு வசதியாக அமைஞ்சுது. ஸோ இக்னரன்ஸ் வந்து நமக்கு அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த 7 இன்ச் 12 இன்ச் டிஸ்க்லாம் நீங்கள் நெட்டில் போட்டால் தேடும். விஷயம் டெவலப் ஆக
இவ்வளவு நேரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ரெக்கார்ட் பண்ணலாம், டெக்னாலஜி டெவலப் ஆகுது. ஒரு 7 நிமிஷத்துக்கு பாட்டு பாடலாமா, 8 நிமிஷத்துக்கு பாட்டு வாசிக்கலாமா, வந்ததுக்கப்புறம் தான் கிளாசிக்கல் சிம்ஃபனி இன்க்ரீஸ் ஆகுது. ஆரம்ப டைமில் ஜாஸுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெவல் 3 நிமிஷம் பாட்டு தான் இருக்கும். டிங் டேக் டிங் டேக் டிங் டேக் டிங் டிங் டேக் டிங் டேக் டிங் டேக் டிபின்னு ஆடிக்கிட்டே இருப்பானுங்க. ஒரு 3 நிமிஷம் ஒரு குட்டி பாட்டாக முடிஞ்சிடும். இந்த 7 நிமிஷம் 8 நிமிஷம்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு சோலோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாட்டுக்குள்ளே கொடுக்கலான்னு நேரம் தானே உங்களுக்கு கேட்க முடியும். அப்போ தான் சாக்ஸோஃபோனில் வாசிக்கிறாங்க. உட்காந்து ஜான் கோல்ட்ரைன், மைல்ஸ் டேவிஸ், இவர் ஹெர்பி ஹான்காக்லேருந்து எல்லாரும் வந்து சார்லி பார்க்கர்லேருந்து அத்தனை பேரும் வந்து சோலோ பர்ஃபார்மன்ஸ் வாசிக்கிற ஒரு கலை அமைப்பு மாறுறதுக்கே டெக்னாலஜியும் அது தர்ற நேரத்தோட அளவும் அதிகமாகிருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமிங்கே சேனல் இருக்குது. நான் லோஃபி போடுற மாதிரி சில்டு கவுன் சேனலில் 24 ஹவர்ஸும் லைவ் ஸ்ட்ரீமாக பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கேயுமே நிற்கலை, இவால்வ் ஆகிட்டே இருக்குது. போன பாட்காஸ்ட்டில் பிரெயினினோ வந்து இவால்வ் ஆகிற மியூசிக் அனுபவம் நேரம் வந்து டெக்னாலஜி மாறும்போது தான் மாறுது. இன்றைக்கி ஒரு ஃபுல் கிளாசிக்கல் சிம்ஃபனி யூடியூப்பில் ஒரு சிங்கிள் அப்லோட அவங்களால கேட்க முடியும். ஸோ நேரம் வந்து இசையை நம்ம கேட்குற முறையுமே மாறிடுச்சு. முந்தினா ஒரு பாட்டுனா 6 பாட்டு தான் ஒரு டேப் ரெக்கார்டில் கேட்க முடியும். போட்டு வாக்மேனை கிழிப்போம், டேப் ரெக்கார்டை கிழிப்போம். நீங்கள் ஸ்பாட்டிஃபை மாதிரி ஆப்பில் நீங்கள் வந்து நினச்சா ஒரு 1000 பாட்டை ஒரு டைமில் ஷஃபிளில் கேட்டுக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கான அறிவியலும் நேரமும் மாறும்போது நம்ம கலையை அனுபவிக்கிற அந்த ஒரு விஷயமும் மாறுது. ஸோ இசையில் அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து போனால் சர்ரியலிசம், அப்புறம் சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்களில் நேரத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பிடிச்சது. யாருன்னா ஃபிலிப் கே டிக்னு ஒருத்தர் இருப்பார், அவரது படிங்க. ஃபிலிப் கே டிக்கு வந்து டைமை வச்சு ஹேண்டில் பண்ணுற மேட்டெலாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில நாவல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒருத்தர் இருப்பான், அவன் ஐடென்டிட்டியே மறுநாள் மாறிடும். இப்போ விஜயதராஜ் இருக்குன்னா மறுநாள் பார்த்தா என் பேரில் வேற ஒருத்தர் இருப்பான், வெளியிருந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒரு நாளில் வந்து அவனுக்கு ஏதோ மாறி ஒரு கிளிச் ஒன்று ஆயிருந்திருக்கும். இன்றைக்கி பேசுகிற மேட்ரிக்ஸ் படத்தில் அத்தனை ஒரு ஆரம்பகால விஷயம் எல்லாமே ஃபிலிப் கே டிக்கோட நாவலில் பார்க்கலாம். டைம் ஆல்ட்ரிங் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இந்த டைம் ஆல்ட்ரிங் அது எப்படிங்க டைம் ஆல்ட்ரிங் அப்படின்னா, நேரம் வந்து எட்டர்னல் டைம்னு ஒன்று இருக்கும். ப்ரெசன்ட் மொமெண்ட்டுன்னு இல்லாமல் எப்போதுமே இருக்கிற ஒரு நேரம், அதுதான் மித்தாலஜி. புராணங்கள் அப்படிங்கிறது நம்மளை தாண்டி கடவுள்களோட கதைகள். ஒரு குறிப்பிட்ட மனுஷன் கதைனா அந்த நேர காலத்தில் அடங்கும், கடவுள் கதைகள் அப்படி அடங்காது. ஸோ மித்தாலஜி வந்து ஒரு ஊருக்கான ஒரு லெசன் மாதிரி. அதில் ஆதிக்க சமூகம் தனக்கு தேவையான விஷயத்தையும் உள்ளே சொதுக்கிடும். இப்போ மகாபாரதம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நெய் கொடுத்தா தான் வந்து போர் நடக்குமா, எதுக்கு சொல்கிறானே தெரியாது. ஆனால் புராணத்தில் அங்கங்கே எழுதி வச்சுருவாங்க நமக்கு தேவையானதான, ஏன்னா காலத்துக்கு அது நிற்கும். ஸோ வந்து கிரீக்குகளோ இந்திய சமூகமோ புராணங்கள் வந்து இதை வந்து நம்ம மெர்சியா எலியட்னு ஒருத்தர் த எட்டர்னல் டைம் அப்படிம்பார். அதாவது என்றுமே இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறது புராணங்கள். ஸோ காட்டுவாசிங்க இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உலகம் வந்து இப்படி தான் தோணுச்சுன்னு ஒரு கதை எழுதுவாங்க. அவங்க கிராமத்தில் அவங்க காட்டுகளில் மட்டுமே இருக்கிற விலங்கு வந்து கடவுளாக்குவாங்க. அந்த கடவுள் வந்து 4 குட்டி போட்டார், 2 ட்வின்ஸ் இருந்துச்சு, அவங்க ஒரு சண்டை போட போனாங்க, அங்கேருந்து கடவுளாக மாறுறாங்கன்னு ஒவ்வொரு காட்டுவாசி குழுக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த கதை ஆனால் அவங்களுக்கான நேரத்தை வந்து கண்டெயின் பண்ணி அவங்க வரலாறை வந்து எட்டர்னல் டைமில் வந்து ஆரம்பிப்பாங்க. இது ஒன்று இருக்கும். இதுக்கு நடுவில் தான் டிரான்ஸ்செண்டல் டைம்னு ஒன்று இருக்குது. டெரன்ஸ் மெக்கானா, அதாவது இந்த LSD ஆசிடு இந்த அமேசான் காடுகளில் போய் அயகோசாலாம் குடிச்சிட்டு நம்மளை தாண்டி ஒரு நேரமற்ற ஒரு நேரத்தன்மை, அதாவது புத்தரோட ஞானத்துக்கு நடுவில் இந்த ட்ரிப்பு ஆகுறாங்களே சைக்கடெலிக் ட்ரிப்ஸ், அவங்களாம் வந்து டைமே இல்லை அப்படிங்கிற ஃபீலில் அவங்க பண்ணுவாங்க. இதை ஒரு இதுவாக ஃபாலோ பண்ணது தான் அந்த 2012 உலகம் அழிய போகுதுன்னு சொன்னதில் மாயன் கேலண்டர் ஒன்று இருந்துச்சுன்னு. அவன் ஏதோ அவங்க ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு கேலண்டரே அவ்வளோதான் கல்லில் வரைய முடியும் போல். அதை இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உலகம் அழிய போகுது, அவன் கேலண்டர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அதுக்கு அவனே பண்ணுவான். அப்படி ஒரு ஃபன் மூமெண்ட்லாம் போச்சு. ஸோ வந்து நேரத்துக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு வரலாறு, இதெல்லாம் போய் பாருங்கள், உட்காந்து படிங்க, அந்த படம்லாம் பாருங்கள். இதிலிருந்து அடுத்தடுத்த பிரான்ச்சுகள் பார்த்தீங்கன்னா விச்சுகள், நிலா, அந்த காடஸ் ரிலிஜன் பற்றி ஒரு பாட்காஸ்ட் ஒன்று பேசலாம். இந்த டெரன்ஸ் மெக்கானா LSD ட்ரிப்புகள் வந்து ஒரு கலாச்சாரத்தை எப்படி மாறிச்சுன்னு ஒரு பாட்காஸ்ட் பேசலாம். அது தனித்தனியாக பண்ணுவோம். இப்போதைக்கு ஆரம்ப டைமில் ஒரு சும்மா கிளிச்சஸ் அப்படி ஒரு ஸ்டில் ஒரு ஸ்பூஃப் ஒரு ஸ்னீக் பீக் மட்டும் கொடுத்துக்கிட்டே வரேன். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. 2 ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, ஒன்று மசையாமல் நின்று போனது, காதல் காதல் டிங் டாங். இது உங்கள் விஜயதராஜின் ஒக்கலொலி ஜின் ஒக்கலொலி ஜின் ஒக்கலொலி ஜின் ஒக்கலொலி ஜின் ஒக்கலொலி.